லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அவ 1000 பேசினாலும் கூட வாழ போறது நம்ம புள்ள. நம்ம புள்ள கஷ்டப்பட நான் விடுவேனா? எனக்கு தெரிஞ்சு பார்த்திபன் ஒரு நல்ல பொண்ணை தான் விரும்பி இருக்கான், கல்யாணமும் பண்ணியிருக்கான். படிச்சிருக்கா, புத்திசாலியாவும் இருக்கா, மத்தவங்க யாரையும் மட்டம் தட்டல, பணிவாவும் இருக்கா, துணிவாவும் இருக்கா. எது சரியோ அத முகத்துக்கு நேரா பேசுறாள். பத்தாக்குறைக்கு அவ பார்த்திபன் மேல உசுரையே வச்சிருக்கா. ஆனா அது நிரந்தரம்னு என்னால நம்ப முடியலையே. வா, எப்ப இவன் நம்ம பார்த்திபனை தூக்கி எறிவாளோன்னு பயந்துட்டே இருக்க முடியுமா? என்ன அழகு, நீயும் நானும் சண்டை போட்டதே இல்லையா? உங்க கூட இனிமேல் என்னால வாழ முடியாதுன்னு நீ உங்க அம்மா வீட்டுக்கு போனதே இல்லையா? இப்போ பேரம் பேத்தியே பார்த்தாச்சு. இதானம்மா வாழ்க்கை. நல்ல புருஷன் நல்ல பொண்டாட்டின்னு ஒரே நாளெல்லாம் நிரூபிக்க முடியாது. முடியுமா? நீயே சொல்லு. சரி வா அழகு, ரூமுக்கு போலாம். அந்த பொண்ணு எவ்வளவு தெளிவா பேசிட்டு போயிருக்கா. எனக்கு என்னமோ நீ வைக்க போற எல்லா டெஸ்ட்லயுமே அவ பாஸ் ஆக போறான்னு நினைக்கிறேன். பேச்சு சாமர்த்தியெல்லாம் நல்லாதான் இருக்கு. இந்த காலத்துல யாருக்கு தான் பேச தெரியாது? நண்டும் நத்தையுமா இருக்குதுங்களே, அந்த பேச்சு பேசுதுங்க. அவ பேசிட்டாலேன்னு ரொம்ப தான் பண்றீங்க. இங்க பாருங்க, பேச்சு வச்செல்லாம் முடிவு பண்ண முடியாது மாமா. செயல்ல திறமையாவும் இருக்கணும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்க தானே போறேன் நானும். பாப்போம். அப்போ நாம இங்க தானே இருக்க போறோம். அங்க ஒரு பை இருக்கு, அதை எடுத்துட்டு வாங்க. ராதிகா அம்மா, அதையும் கொண்டு வாமா. சரிம்மா. கரெக்டான டைமுக்கு சாப்பிட கூட வரமாட்டாளா அவ? அக்காக்கு ஆபீஸ்ல ஒர்க் இருக்குமா, அதனால எப்பவாச்சும் தான் இங்க வந்து சாப்பிடுவா. பாவம். சாப்பாடு, டீ, காஃபி இப்படி எதுவா இருந்தாலும் அவ இருக்கிற இடத்துக்கே போயிடும். இந்த வீட்டுக்காக தானே அவ உழைக்கிறா. ஆஹா, பாராட்டுற மாதிரி எவ்வளவு நைஸா ரஜினியை மாட்டி விடுறாளுங்க ரெண்டு பேரும். அதெல்லாம் முன்னாலதான். பார்த்திபன் வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் எப்பவும் ஒன்னா இங்கதான் உட்காந்து சாப்பிடுவாங்க. ரஜினி, சொல்லுமா. வாங்க. உங்க 2 பேரையும் காணோம் தான் அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. வாங்க உட்காருங்க, சாப்பிடலாம். இல்லம்மா, எனக்கு ரொம்ப முக்கியமான கிளையண்ட் மீட்டிங் இருக்கு. நான் மீட்டிங் முடிச்சிட்டு ஆபீஸ்க்கு போகணும். அங்க போய் நான் சாப்பிட்டுக்கிறேன். ஏமா, சாப்பிட கூட நேரம் இல்லாம அப்படி என்னமா வேலை பாக்குற? அத்தை, எப்பயாச்சும் ஒரு நாள் இப்படிதான் ஆகும். ஆனா ஆபீஸ்ல சாப்பாடு கொடுத்துருவாங்க அத்தை. ரஜினி பட்னியா இருக்கு, நான் விடுவேனா? சரி பார்த்திபா, உட்காந்து சாப்பிட்டு கிளம்பு. இல்ல பாஸ், ரஜினி இன்னைக்கு நான் தான் மீட்டிங்க்கும் ஆபீஸ்க்கும் கூட்டிட்டு போறேன்.
ஏண்டா உன்னை பட்னி போட்டுட்டு இவன் மீட்டிங் அட்டென்ட் பண்ண போவாளா? இல்ல மாமா, எனக்கு சாப்பாடு காஃபி ஜூஸ்னு என்ன கேட்டாலும் கிடைக்கிற மாதிரி இவ ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு தான் போவா. அவ மீட்டிங் முடிச்சு வர வரைக்கும் சாப்பிடுறது மட்டும்தான் எனக்கு வேலையே. ஓ, சரி நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இருமா. என்னம்மா? இல்ல, இன்னைக்கு கடைசி வெள்ளிக்கிழமை விளக்கு பூஜை பண்ணா இந்த குடும்பத்துக்கு நல்லது, உன் புருஷனுக்கு ரொம்ப நல்லது. அதனால சாயங்காலம் விளக்கு பூஜை பண்ணணும். ஆ சரி பண்ணிடலாம். சரின்னு சொன்னாலாம் பத்தாது, நேரத்துக்கு வரணும்னு. ஆ இப்ப தலையாட்டிட்டு சரின்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு மீட்டிங் இருக்குது நேரம் ஆயிடுச்சுலாம் சொல்லக்கூடாது. இல்லம்மா நான் வந்துடுறேன். பார்க்கலாம். நீ வந்து பூஜையில் உட்கார வரைக்கும் நான் நம்ப மாட்டேன். அத்த, ரஜினி நிச்சயமா உங்க நம்பிக்கையை காப்பாத்துவா அத்த. பாப்போம். சரி நான் கிளம்புறேன். சரிம்மா. கிளம்புறேன்ப்பா. நான் வரேம்மா. வரேன். சரிப்பா. பாய். போ போ, ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்து பூஜை பண்ணிருவியா நீ? அதுவும் நான் இருக்கும்போது. பாக்குறேன் அதை. சங்கரி, இங்க பூ வச்சிருக்கேன், வரவங்களுக்கு எல்லாம் கொடுத்துரு. சரிம்மா. நான் போய் பிரசாதம் ரெடி ஆயிடுச்சான்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. பாத்திமா, இங்க வா. இங்க பாரு, இத கொஞ்சம் மேல இழுத்துட்டு. சரி. அட பார்த்திபா. அத்த, எல்லாம் ஓகேவா அத்த? பரவாயில்ல பரவாயில்ல. சின்ன பூஜைக்கு அலங்காரம் எல்லாம் பயங்கரமா இருக்கே. ஏ ஆத்தா, அலங்காரிங்களா இன்னுமா ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? முடிஞ்சதுமா. அம்மா வந்து பிரசாதம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்ல எல்லாம் சொல்லிருக்கோம், அவங்க வந்துட்டாங்கன்னா நம்ம ஆரம்பிச்சிடலாம். அப்படியா? சரி சரி. அத எப்படி இந்த அலங்காரம் எல்லாம்? அலங்காரம் எல்லாம் நல்லாதான் இருக்கு. இப்படி இருந்தா தானே நல்லா இருக்கும். ஏதோ எங்களால முடிஞ்சது. அப்படியே அண்டாவை தூக்கி சுமந்து நிக்க வேண்டியதானே. யார் இவன்லாம்? வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. சங்கரி பாரு, எல்லாரும் வராங்க பாரு. வணக்கங்க. வாங்க வாங்க வாங்க. வாங்க ரேவதி அம்மா, மல்லிகா அக்கா வாங்க. சாந்தி அக்காவும் போன அக்காவும் வரலையா? அவங்க இன்னும் வரல சங்கரி. அவங்க வந்தாதான் இந்த பூஜையே ஆரம்பிக்க முடியும். இல்லன்னு வெச்சுக்கோங்க, அவங்க பயங்கரமா கோச்சுப்பாங்க. ஏன்னா அவங்க வீட்டு பூஜைனா நம்மளெல்லாம் நிக்க சொல்லுவாங்கல்ல. நம்ம வீட்டு பூஜையில அவங்க முன்னாடி இல்லன்னு வெச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம இந்த வாசலை தாண்டி வெளியில போகவே முடியாது. தினம் கரிச்சு கொட்டிடுவாங்க. சரி சரி, நீங்க உள்ள வாங்க. வாங்க. யார்ப்பா இவங்க எல்லாம்? அது இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களா? ஏமா தலையை அப்படியே விரிச்சு போட்டு தான் வருவீங்களா? ஜட பின்னாதான் என்ன? இதெல்லாம் இந்த காலத்து ஸ்டைல் அத. ஸ்டைல் தான். நிறுத்துறா. முதல்ல தலையில பூ வச்சுட்டு கூட்டிட்டு போ. சரிங்க அத்தை, உள்ள வாங்க. வாங்க வாங்க. நல்லா இருக்குமா? நீங்க நல்லா இருக்கீங்களா? என்ன பார்த்திபா, என்னடா அக்கம் பக்கம் வீட்டுல இருக்கிறவங்க வந்துட்டாங்க, இன்னும் நம்ம வீட்டு பொம்பளைங்களா காணோம்?
நான் இங்கதாம்மா இருக்கேன், வந்துட்டேன். ஏ ஆத்தா, இந்த சீர துணியை சுத்துறதுக்கா இம்புட்டு லேட்டு? ஆ, போ போ, கூட மாட ஒத்தாசையா ஏதாச்சும் பண்ணு போ. ம், ம். ஏத்தா, அந்த பூ எடுத்து எல்லாத்துக்கும் கொடுங்க போங்க. இப்ப சரி சரி. டேய், ரஜினி எங்கடா? இப்ப வந்துருவா அத்தை, இப்ப வந்துருவா. எங்க? இப்ப வந்துருவா, வந்துகிட்டே இருக்கா. ஐயோ, என்னமோ நீ ஏதோ வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி இப்படி இப்படிதாங்கிற. பாப்போம் பாப்போம், வரட்டும் பாப்போம். ஏ பாத்திப்பா, டைம் ஆகிட்டு இருக்கேப்பா. என்னப்பா? போதும் 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 போதும், நல்லா இருக்கு நல்லா இருக்கு. பாத்திப்பா, ரஜினி இன்னும் வரலையே. பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. என்ன பண்றது? அண்ணா, நான் ரஜினி கால் பண்றேன். நீங்க என்ன பண்றீங்க? சீக்கிரம் போய் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க 2 பேரையும் லேட்டா வர மாதிரி பாத்துக்கோங்க. அவ்வளவுதானே, அதை நான் பாத்துக்கிறேன். மத்த வேலையில நீ பாரு. ஹலோ பார்த்திபா. ஹலோ ரஜினி, எங்க இருக்க? இப்பதான் ஆபீஸ் பார்க்கிங்ல வண்டி எடுக்க வந்திருக்கேன். 10 நிமிஷம் பார்த்திபா, அங்க இருப்பேன். சரியா? ஓகே ஓகே ஓகே, சரி பார்த்து பத்திரமா வா, நான் இங்க சமாளிச்சுக்கிறேன். நான் வந்துடுறேன் பார்த்திபா. ஓகே. அடியே, அந்த குத்து விளக்கு பாரு, பூ வை முதல்ல. வைக்கிறேம்மா. அந்த விளக்குக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊத்து. திரிய போட்டியா? சரி சரி. சங்கரி, யாரோ 2 பேர் வந்திருக்காங்க பாரு, யாருன்னு. ராதிகா, நீ பேசிட்டு நான் இப்ப வந்துடுறேன். வணக்கங்க. சங்கரி, ஸ்வேதாக்கா வரலையா? வந்துட்டு இருக்கா. சங்கரி, நீங்க உள்ள வாங்க. பாரு, தலைக்கு பூ இல்லாம இருக்காங்க, போய் பூ கொடு போ. ராதிகா, அங்க பாத்தியா? அவ இன்னும் வரலன்னு ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. எல்லாரும் வாசலையே பாத்துட்டு இருக்காங்க. டெக்கரேஷன்லாம் ரொம்ப அழகா இருக்குல்ல? விடுக்கா, எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தானே, அப்புறம் இவங்க யார் ஆட்டமும் செல்லாது. எப்படி போறதுன்னு தெரியலையே. அம்மா அம்மா, கொஞ்சம் நிறுத்துங்கம்மா. என்னாச்சுமா? அம்மா, உங்களுக்கு புண்ணியமா போகுமா? இந்த அட்ரஸ்க்கு எப்படி போறதுன்னு தெரியல. ஆட்டோல போறது கூட காசு இல்லம்மா. வழி சொன்னா நான் நடந்து கூட போயிருவேம்மா. அது கொடுங்க. அம்மா, இது நீங்க நடந்து போற தூரம் இல்ல, கொஞ்சம் தள்ளி போகணும். ஐயோ, நான் திக்கு திசை தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேனே. எப்படி போறதுன்னு தெரியலையே கடவுளே. அம்மா சரி, அழாதீங்க. நான் போற வழியில தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. நீங்க வாங்க, நான் பஸ் ஏத்தி விடுறேன். சரிம்மா, நீ நல்லா இருக்கணுமா. சரி, வண்டியில ஏறி உட்காருங்க. போமா, போலாமா? போலாமா. ஏத்தா, அது ஒண்ணும் நேரம் பிரச்சனை இல்ல. ஆகுது. எப்பதான் பூஜை ஆரம்பிப்பீங்க? ஆரம்பிச்சிடலாமா?
எடே எங்கடா அவ? அத்த இதோ வந்துருவா அத்த. தெரு முனை திரும்பிட்டாளாம். திரும்பிட்டாளா? ஆமா அத்த. அப்படியா? சரி சரி, நீ இரு, நான் போய் மாமாவை கூட்டிட்டு வந்துடுறேன். நான் கூட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அவ வருவால, அவளை கூட்டிட்டு வந்து அங்க உட்கார வச்சா போதும். நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். என்னம்மா, நான் சொன்ன இடம் வந்துருச்சா? இருங்க, ஒரு ஃபோன் வருது, ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ ரஜினி. ஹலோ பார்த்திபா, இதோ வந்துட்டேன். ஒரு 5 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். நீ கொஞ்சம் தயவு செஞ்சு அவங்கள சமாளி ப்ளீஸ் பார்த்திபா. சரி, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வா ரஜினி. பார்த்து மெதுவா கவனமா வாண்ண. சரி, நான் வந்துடுறேன். வச்சிடுறேன் பார்த்திபா. அக்கா என்னாச்சு? அக்கா அக்கா எந்திரிங்கக்கா. அக்கா அக்கா கொஞ்சம் பாருங்களேன், என்னாச்சு? என்னமாச்சு? உங்களுக்கு என்னாச்சு? வலிப்பு வந்து போல சாவி ஏதாவது இருந்தா கொடுங்க. திடீர்னு வந்துட்டாங்க. அக்கா என்னாச்சுக்கா? எனக்கு அடிக்கடி இப்படிதாம்மா வரும். இந்த மாதிரி ஒரு நிலைமையை வச்சுக்கிட்டா நீங்க தனியா வருவீங்க? என் தலையெழுத்து வேற என்னமா பண்றது? சரி வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போய் விட்டுடுறேன். சீக்கிரம் வாங்க, உட்காருங்க. பார்த்து கூட்டிட்டு போறேம்மா. சரிம்மா வாங்க. ஐயோ அக்கா அக்கா என்னாச்சு? அக்கா எந்திரிங்க. என்னாச்சுக்கா? அக்கா இது சரி வராதுமா, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. அண்ணா ஆட்டோ பிடிச்சிட்டு வாங்க. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. கண்ணை பாருங்க. அம்மா எழுந்துருங்கம்மா. பாருங்க, இங்க பாருங்க. ராதிகா, எல்லாம் முடிஞ்சிடுச்சா? எங்கம்மா போயிருந்த இவ்வளவு நேரம்? ஏண்டி, நான் என்ன சும்மாவா இருக்கிறேன்? போய் சக்கரை பொங்கலை ரெடி பண்ணிட்டு வரேன். என்ன என்னடி இந்த ரஜினி ஏண்டி இன்னும் வரல? நேரம் வேற ஆயிக்கிட்டு இருக்கு. இந்த பார்த்திபனோட அத்தைக்கு தெரிஞ்சா அவங்க என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே. எங்க போயிட்ட ரஜினி? இன்னைக்கு பூஜைன்னு தெரியாதா அவளுக்கு? அது எப்படிக்கா? நம்ம எல்லாருக்கும் சொல்லிருக்காங்க, வீட்டு பொண்ணு ரஜினிக்கு சொல்லிருக்க மாட்டாங்களா? ஆமா இல்ல. இல்ல இல்ல, பூஜை இருக்குன்னு ரஜினிக்கு தெரியுங்க. ஆபீஸ்ல இருந்து வர வேண்டாமா? எவ்வளவு பெரிய பதவியில இருக்கா? என்ன வேலையோ முடிச்சிட்டு வர வேண்டாமா? என்ன ஆனாலும் பூஜைக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. வந்துருவா. சரி சரி, நான் போய் ஃபோன் பண்ணிட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வா. ராதிகா, நான் போய் சாந்தி அக்கா வராங்களா இல்லையான்னு போய் பாத்துட்டு வந்துடுறேன். ஓகேவா? நீ இங்க பாத்துக்க. போ.
வாங்க உள்ள வாங்க. பாத்திபா அண்ணா என்னண்ணா முடியல பாத்திபா. நான் அங்க நின்று பேச்சு கொடுத்து சமாளிச்சுட்டு தான் இருந்தேன். அதுக்குள்ள சங்கரி வந்து கூட்டிட்டு வந்துட்டா. என்னால ஒண்ணும் பண்ண முடியல பாத்திபா. போங்கண்ணா. பாத்திபா எல்லாரும் வந்துட்டாங்க. பூஜையை ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்கே. ரஜினி இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிடும். டென்ஷனா இருக்குப்பா. அண்ணா எனக்கும் தான் டென்ஷனா இருக்கு. ரஜினி வரதுக்கு ஏன் லேட்டுன்னே தெரியல. அவளும் டென்ஷனா தான் இருப்பா. அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராம இந்த சிச்சுவேஷனை சமாளிப்போம். அண்ணா அண்ணா ஐடியா என்ன சொல்லு. இங்க வேணாம், வாங்க வாங்க. எல்லா அலங்காரமும் நல்லா பண்ணிருக்காங்கல்ல. வீட்ல எப்படிமா இருக்காங்க? நல்லா இருக்காங்க எல்லாம். அப்படியா? அடடே வாங்க தம்பி. என்ன பூஜைலாம் பயங்கர விமர்சையா நடக்குது. ஆமாங்க தம்பி. அச்சோ விளக்குல எண்ணெய் ஊத்த மறந்துட்டேன். பாருங்க நீ கொஞ்சம் வழி விடுமா. ரிஸ்க்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க் தான். ஆனா டென்ஷனை வெளியே காட்டிக்காம ரிஸ்க்னு நினைக்காம செஞ்சு முடிச்சிட்டா சமாளிச்சிடலாம். சரி இப்ப என்ன செய்யணும்? நீங்க ரெண்டு பேரும் இங்க தான் இருக்கீங்களா? சகல இங்க வாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க ரஜினியை காணோம், எல்லாரும் டென்ஷனா இருக்காங்க தெரியுமா? எல்லாரும் வந்துட்டாங்க, எப்படி சமாளிக்க போறோம்? அதுதான் பாத்திபா ஐடியா வச்சிருக்கான். பாத்திபா நீ சொல்லுப்பா. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்கன்னா சரி செஞ்சலாம் பாத்திபா. ஆனா அதுக்கு அவங்க சம்மதிக்கணுமே. சம்மதிக்க வைக்கலாம் பாஸ். இப்ப நமக்கு டைம் இல்ல. அண்ணா நீங்க செய்ய வேண்டியது மட்டும் கரெக்டா டைமிங்ல செஞ்சிருங்க பாஸ். நான் வர வரைக்கும் கொஞ்சம் சமாளிங்க பாஸ். ஐயோ என்ன பாத்திபா சொல்லிட்டேல்ல. பாத்திபா இன்னைக்கு இந்த குபேர யாருன்னு நீ பார்க்க போற. என்ன சகல நம்ம அப்படியே செஞ்சிருவோம். சரி போலாம், பத்திரமா போகணும். இவனுங்க மொழிய சரியில்லையே. என்ன நடக்குது? பாப்போம். என்ன மாமா கரெக்டா வந்துட்டீங்க போல. போங்க மாப்ள.
வந்துருவாமா வந்துருப்பா. பார்த்திபா பார்த்திபா சொல்லுங்க அத்தை. ரஜினி இன்னும் வரலையேப்பா. உங்க அத்தை வர்றதுக்குள்ள பூஜை ஆரம்பிக்கணும். ஷோ, இன்னும் பூஜை ஆரம்பிக்கலன்னு அத்தை ரொம்ப பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்னத்த சொல்றீங்க? ரஜினி அப்பவே ஆபீஸ்ல இருந்து வந்துட்டா. வந்துட்டாளா? உள்ளதான் ரெடி ஆயிட்டு இருக்கா. ரஜினி சீக்கிரம் வாங்க, உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. என்னது? அக்கா வந்துட்டாளா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ரூம்ல பார்த்தனே, அங்க அவ இல்லையே. நான் கூட வெளியில வரும்போது பார்த்தனே, அவ வண்டி இல்லையே. அட என்ன மாமா, இப்பதான் ரஜினி வேக வேகமா பூஜைக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரூம்குள்ள போனா, நான் கூட பார்த்தனே. பாத்திபா, போய் பாருப்பா, போய் கூட்டு வா. எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. ஓகேண்ணா, இந்த போய் கூட்டு வரேன். சீக்கிரம் போ. சரி, கூட்டு வரேன். இல்ல சித்தப்பா. அக்கா, நான் கன்ஃபார்மா தான் சொல்றேன், ரஜினி இன்னும் வரல. இவனுங்க ஏதோ பிளான் பண்றானுங்க அக்கா. ஆமா ராதிகா, எனக்கும் அப்படித்தான் தோணுது. சரி இரு, அவ வராளான்னு பாப்போம். வாங்க ரஜினி. ஏன் முக்காடு போட்டிருக்காங்கன்னு கேளு. பாத்திபா, என்னப்பா? ரஜினி, என்ன ரஜினி இது? பூஜை பண்ற இடத்துல முக்காடு போட்டுட்டு வந்திருக்க? ஐயோ பத்மாமா, ரஜினிக்கு திடீர்னு கண்ணு வலியாம். அது என்னமோ சொல்லுவாங்களே, மெட்ராஸை. ஐயோ மெட்ராஸ் ஐயா, அப்ப கண்ணு ரொம்ப வலிக்குமே. இதோட எப்படி பூஜை பண்றது? சொன்னா எங்கன்னு கேக்குறா. உனக்காக பண்ற பூஜை நான் தான் செஞ்சாவணும்னு அப்படியே வந்துட்டா. அக்கா, எனக்கு ஏதோ தப்பா இருக்குக்கா. ஆமா ராதிகா. கடவுளே, ஏன் தான் என் பொண்ணுக்கு மட்டும் இப்படிலாம் சோதனை வருதோ தெரியலையே. நீதாம்மா அவளுக்கு துணை இருக்கணும். மா, சரி சரி, பூஜை ஆரம்பிச்சிடலாம் ராதிகா. சரி வாங்க, எல்லாரும் உட்காந்து பூஜை பண்ணுவோம். வாங்க. சரிங்க. எல்லாரும் சாமியை கும்பிட்டுக்கோங்க. அக்கா, இவனுங்க ஏதோ பிளான் பண்ணிருக்கானுங்க. எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு இவனுங்களை பார்த்தா.
என்ன பூஜையெல்லாம் ஆரம்பிச்சாச்சா? நடக்கட்டும் நடக்கட்டும். இராத்தா ஐயா விநாயக பெருமானே, நான் ஏதோ தடங்கல் பண்ணிட்டேன்னு நினைக்காம உன் பிள்ளைய மன்னிச்சிருப்பா. ஏமா என்னம்மா ஆச்சு? என்னாச்சா? ஏ ஆத்தா, நீ எல்லாம் பெரிய மனுஷி தானே. இப்படிதான் பூஜை பண்ணும்போது இந்த மாதிரி முக்காடு போட்டு உட்கார வச்சிருப்பாங்களா? நம்ம ஊர்ல எப்பமா வந்துச்சு இந்த மாதிரி பழக்கம் எல்லாம்? வடநாட்டுக்காரி மாதிரி தலையெல்லாம் முழுக்க மூடி உட்கார்ந்துக்கிட்டு நீ இதெல்லாம் சொல்ல மாட்டியா? ஏ ஆத்தா, எவ அவ? ஐயோ, அது ரஜினி அக்கா. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் அர்ஜென்ட்டா டாக்டரை பார்க்கணும், எமர்ஜென்சி. உள்ள இருக்காங்க, கூட்டிட்டு அந்த ரூம்லயா? வாங்க. வாமா. அடுத்தது நீங்க போயிடுங்க. சரிம்மா. சிஸ்டர், டாக்டர் இருக்காங்களா? ரொம்ப அர்ஜென்ட் சிஸ்டர், உங்களுக்கு உடம்பு முடியல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இவங்க 2 பேரும் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க போங்க. சிஸ்டர், ரொம்ப அர்ஜென்ட் சிஸ்டர், ப்ளீஸ் கொஞ்சம் டாக்டர் கிட்ட சொல்லுங்களேன். அவசரம் சொல்றாங்களே, அவங்க பாத்துக்கிட்டுமா? ஏம்மா எனக்கும் தாம்மா அவசரம், நானும் சீக்கிரம் போகணும். எனக்கு ரொம்ப முடியலம்மா. நீங்க கொஞ்சம் உட்காருங்க மேடம், அவங்க போனதுக்கு அப்புறம் நீங்க பாத்துக்கோங்க. எனக்கும் அவசரம் தான், வீட்டில் நிறைய வேலை இருக்குது, என்ன பண்றது நம்ம? அக்கா நீங்க உட்காருங்க.